எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இந்த வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படிம்பாங்கல்ல, அதே மாரி தான் இந்த ஊர்ல நம்ப யூகேல இருக்க ஒரு குட்டி தமிழகம். அத பத்தி தான் பேசப் போறோம். இது வந்து ஈஸ்ட் ஹாம் அப்படிம்பாங்க. ஈஸ்ட் ஹாம் ஸ்டேஷன். இது எதுக்கு நான் இந்த தொகுப்பு எதுக்கு நான் குடுக்குறேன்னா, நம்ப இப்போ ஈழத்தமிழர்கள் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு. பாருங்க ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட்டே பார்க்குறோம் இப்போ. ஸோ இந்த ஸ்டேஷன்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வாக்கிங் டூர் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசா வரவங்களுக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ கடைகள் நம்ப கடைகள் இருக்கு. இந்த முருகன் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்க இப்போ. அது நம்ப ஈழத்தமிழர்கள் தான் வச்சிருக்காங்க. இந்த மாரி நெறைய இந்த பிரியா ரெஸ்டாரண்ட்டும் அதே தான். ஸோ இங்க வந்து இது பிரியா ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஸ்டூடண்ட்ஸுக்கு. ரொம்ப கம்மியான விலையில சரியான டேஸ்ட்டான ஃபுட் கிடைக்கும் அங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா, நம்ப ஆளுங்கள நெறைய பேர பார்க்க முடியும். இங்க பாருங்க வசந்த விலாஸ். இப்போ நான் ஸ்டேஷன்லேருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே நடந்துட்டு இந்த வழியா போயிட்டுருக்கேன். என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்குறது தான் இந்த ராயல் செஃப் பாருங்க. இந்த ராயல் செஃப்பும் மெயினா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மி விலையில நல்ல சாப்பாடு கிடைக்கும். மக்களுக்கெல்லாம் நெறைய பேர வாழ வச்சது இது. ஏன்னா கம்மி விலையில வந்து மக்கள் ஒரு விஷயத்த வாங்கிட்டு ரெகுலரா சாப்பிட்டுக்கிறதுக்கும் இது இல்ல பணத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த செல்வா ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா, திருப்பி அவங்களும் ஸ்ரீலங்காலேருந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பரான ஸ்டோர்ஸு. நீங்க பின்னாடி லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏ டூ பி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்க இதெல்லாம் சசி கேஷ் அண்ட் கேரி பாருங்க. அதுவும் ஸ்ரீலங்கன் ஷாப் தான். இந்த தெருவுலயே நடந்து வந்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச தூரத்தில ஒரு 2 நிமிஷத்தில லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி கோயில் இருக்கு. இந்த கோயில்ல நம்ப மக்கள் நெறைய பேரு லண்டன் ஸ்ரீ மகாலட்சுமி கோயில்ல வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. அ அது மட்டும் இல்ல, வேற கடைகள்ல இந்த மாமலாஸு இதெல்லாம் நம்ப மெட்ராஸ்லேருந்து வந்து பண்ணிட்டுருக்காங்க. இங்க பாருங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட் குடுத்துருக்காங்க. ஆனந்த பவன பார்க்கலாம். ஸோ என்னன்னா வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ப ஆளுங்க வச்சிருக்க கடையில எஸ்எஸ்ஆர் டெக்ஸ்டைல்ஸு, எஸ்எஸ்ஆர் தங்க மாளிகை பார்க்கலாம் நீங்க. அப்புறம் சக்தி கேஷ் அண்ட் கேரி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட். நீங்க அங்க உள்ள வந்தீங்கன்னா, சக்தி கேஷ் அண்ட் கேரி ரொம்ப வருஷமாவே இருக்கு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா, வேலைகள் நம்ப மக்கள் தான். ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாரி ஊர்லேருந்தும் வந்து நெறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பல வருஷமா அதே சக்தி கேஷ் அண்ட் கேரியில வேலை பார்த்த ஆளுங்கள நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து படிப்படியா பின்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, அப்புறமா மேனேஜர் ஆனதையும் பார்த்துருக்கேன். இந்த சஹானா ஜுவல்லர்ஸு, சஹானா இது அ அ கடைகள், இது வந்து ஒரு குரூப் ஆஃப் கடைகள். அதுவும் சூப்பரா இருக்கும். அகிலன் என்டர்பிரைசஸ் பார்க்கலாம் நீங்க. லக்ஷ்மி ஜுவல்லர்ஸு. ஸோ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இங்க வர்றீங்கன்னா, என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துக்கு ஈஸ்ட் ஹாம்ல வந்து இறங்கிட்டு, கையில ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிவி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 1 பேஜ்ல சிவிய கிரியேட் பண்ணிட்டு. ஏன்னா வேற வேற ஊர்லேருந்து வந்து எல்லாம் நெறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ப என்ன பண்ணணும்னா, நம்ப ஆளுங்கள்ட்ட எல்லார்ட்டயும் போய் குடுக்கும்போது, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வேலை கிடைக்கும், அவங்கள்ட்ட எல்லார்ட்டயும் வேலை இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஆனா இவங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் வந்து வேற எங்கேயோ ஒரு கடை வச்சு, அதுல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, இத எடுத்துக்கிட்டு இந்த தெருவுல நடந்தீங்கன்னா, ஒரு பாதி நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இங்க. போயிட்டு ஒரு ஒரு இடத்துலயும் போய் இது போய் சப்மிட் பண்ணிட்டு, இந்த பாருங்க இந்த இந்த வேலை நான் பண்ண முடியும். நான் ஸ்டூடெண்ட் விசால வந்திருக்கேன். எனக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருந்தா கூப்பிடுங்க. இதுதான் என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நெறைய லிங்க்ஸ் இருக்கு உங்களுக்கெல்லாம். ஸோ போங்க. இந்த பாருங்க நான் கடைசி இடம் வர போயிட்டேன். இந்தாருங்க அம்பாள் கேஷ் அண்ட் கேரி வரைக்கும் வந்தாச்சு. ஸோ சென்னை ஸ்டோர்ஸ்லாம் தாண்டி போனா கூட நம்ப ஆளுங்க இருக்காங்க. ஸோ போயி இந்த ஈஸ்ட் ஹாம்ல நீங்க ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னா, என்ன பண்ணுங்கன்னா, இங்க போயி உங்களோட சிவிய சப்மிட் பண்ணிட்டு, அப்படியே ஒரு நாள் வெளியில போய் நல்லா சாப்பிட்டுட்டு, மளிகை சாமானும் வாங்கிட்டு திருப்பி போங்க. ஆல் தி பெஸ்ட்டு. நான் சரி சும்மா ஏதாச்சும் ஒரு இன்புட் குடுக்கலான்னு தான் இது குடுத்துருக்கேன். இதுலயே பார்த்தீங்கன்னா, உள்ளார அ பார்த்தீங்கன்னா, டோட்டலா உங்களுக்கு ஒரு 10 10 இல்ல 15 கேஷ் அண்ட் கேரி இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கு மேல நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் போய் நீங்க உங்களோட சிவிய சப்மிட் பண்ணிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.